கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. அது இருதயம் கூட கேடுபாடு உள்ளதா இருக்கிறபடினால் जो हृदय जो बड़ी अशुद्ध है इसलिए இறைவனே அதை ஆளும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். जो प्रभु से जानने के लिए எப்பொழுதும் தேவனையே தியானிக்க வேண்டும், தெய்வீக காரியத்தை தியானிக்க வேண்டும், பரிசுத்தவான்களை பற்றி தியானிக்க வேண்டும், சபையை பற்றி தியானிக்க வேண்டும். सदा जो ईश्वरीय बातों पे ध्यान लगाना है, पवित्र लोगों के विषय में, कलीसिया के विषय में. தேவனே நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து அதாவது நல்ல சிந்தனையும் அது நிறைவேறலும் உண்டாக்குவார். பிலிப்பியர் 2:13. तब परमेश्वर ने हमारे मन को जांचे समझेंगे और अच्छे अच्छे विचारों को उत्पन्न करेंगे. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்ப நம்ம இருந்த வேலை எதையும் நிற்கிறதுல எங்கேயும் போறதில்லை, எப்பொழுதும் கடவுளோட கூட இருக்குது. அப்ப இங்கேருந்து புறப்படுகிறதோ அதாவது இதுல எந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடு வாய் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு மனிதன் இருக்கணுங்கிற பிரகாரம் இருந்தால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையின் மாதிரி கிரியை செய்யும். जितना मन के दबाव और मुंह के दबाव वो चुप रहेगा तो वो जितना प्रभु के बातों को जांच करे, जितना वो बोलेगा उतना होगा जरूर. சிந்தனைகள் இவைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சிந்தனைகள் அதாவது இறைவனை பற்றிய சிந்தனையும் இதுவா இருந்தவென்றால் சிந்தனையில அசுத்தங்கள் தோன்றவே வழியே இல்லை. सोच विचारों के ऊपर दबाव हम डालना, अगर ईश्वरीय बातों को सोच के रहेंगे तो बाकी बात नहीं आएगा. தோன்றுது என்றால் சாத்தான் வெளியே இருந்து அக்கினி ஆஸ்திரர்களை அனுப்புகிறான், நம்முடைய சிந்தனையை கெடுக்க சிந்தனையில துர்ச்சிந்தனை போடுகிறான் என்று அர்த்தம். விசுவாசமாய் கழகத்தின் மூலமாக அதை தடுக்கலாம் என்று எபேசியர் 6:ல எழுதி இருக்கிறது. ऐसी बुरी विचार हमारे मन में आता तो शैतान बाहर से हमारे मन में कोशिश कर रहा है कि इसके अंदर घुस कर हम बुराई कार्य करें और जो प्रभु के जो वचन के द्वारा उस पर हम जो दबाव डाल सकते हैं. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. வாசிக்கலாம் வசனம் 16, அதாவது எபேசியர் 6:16. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸியாகும். और जो ये बड़ी हल्की सी बात, பாவத்தினுடைய கூறு நமக்கு முறிக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि जो पाप और पुण्य के ऊपर दबाव நாம் பாவிகள் அல்ல, உலகத்தார்கள் அல்ல. आज सब हम दुनियादारी के लोग हैं. தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर के लोग हैं. நாம் இவ்விதமாக ஜீவிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. हम कैसे जीना है ऐसा जी सकते हैं. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் व्यवस्था के अधीन नहीं, अनुग्रह के अधीन. பாவம் நம்மளை மேற்கொள்ள पाप மாட்டாது. हम पर प्रबल ना होंगे. உலகத்தை பாவம் மேற்கொள்ளும். जो दुनिया के ऊपर पाप प्रबल होगा. விசுவாசி பாவம் செய்யாமல் ஜீவிக்கணும் என்று எண்ணினால் அவன் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும். अगर हम चाहते तो पाप करने बिना जिएंगे तो जी सकेंगे. ஆனால் பாவம் செய்யலாம் என்று நினைத்தானா அவனும் பாவம் செய்வான். लेकिन वो पाप करने के लिए सोचेगा तो पाप करेगा. மன்னிப்பு கேட்டுக்கலாங்கிற அந்த கள்ள புத்தி இப்படிப்பட்டவர்கள் அடிமைகளாக ஆகிவிடுவார்கள். जो ऐसे जो गलत बुद्धि जिसका रहेगा वो नाश हो जाएगा. பாவம் செய்கிற இவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். जो पाप करने वाला पाप की गुलामी है. மனிதனை அடிமைப்படுத்தக்கூடியதான வல்லமையான சக்தி சாத்தானை போல அது இருக்கிறது. जो शैतान के समान वो क्रिया को ऊपर दबाव डालने के लिए शैतान खड़ा है. இந்த இப்ப சொன்ன வசனம் யோவான் 8:34, யோனா 34, 36வது வசனம். 36वां वचन. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே जो விடுதலையாகும். पुत्र अगर छुटकारा देते तो जरूर छूटेंगे. விடுதலையாக்கினால் ஒழிய ஒருவனும் அதாவது சிகரெட்டு புடியிலிருந்தோ குடியிலிருந்தோ விபச்சாரத்திலிருந்தோ பொய் சொல்லிருந்தோ வஞ்சிக்கிறதோ திருந்தவே முடியாது. அவன் அதுல இருந்து விடுதலை பெற முடியாது. जब तक किसी व्यक्ति को प्रभु छुटाने, चाहे वो शराबी हो या तो सिगरेट पीने वाला हो या कुकर्म काम करने वाला हो, यीशु छुटाने के बिना वो छूट नहीं पाएगा. பாவத்தை பற்றியே நமக்கு பூர்ணமான அறிவு உண்டு. जो ऐसे इसलिए प्रसिद्ध ज्ञान है. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாகும். உலகத்தார்கள் நல்லவர்களா இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாது நினைச்சாலும் பாவம் செய்வார்கள். காரணம் என்ன? அவர்கள் இருக்கிற பாவம் எழும்பி அவர்களை பாவம் செய்ய வைக்கும். दुनिया के लोग अगर भला व्यक्ति हो तो भी अगर पाप करते तो पाप करते रहे, क्योंकि उसके अंदर पाप है इसलिए पाप करते हैं. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாகும். परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. விசுவாசிகள் என்று சொன்னா, लेकिन विश्वासी அவர்களை போல நாம இல்லையே. நாம வேறு उसके समानता हम तो नहीं है. புது சிருஷ்டியா இருக்கிறோம். और नया सृष्टि பரலோகவாசிகளா இருக்கிறோம். स्वर्गीयवासी है. நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கோம். हम व्यवस्था के अधीन नहीं, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கோம். अनुग्रह के अधीन. அதனால பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. ரோமர் 6:17. इसलिए पाप हम पर प्रबल. 14வது வசனம். 14வது रोमियो 6. ஹalleluya.
பரிசுத்தாவினால் நிரம்பி அதை நாம் எதிர்த்தோம் என்றால் அது நம்மளை மேற்கொள்ளாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. पवित्र आत्मा से भरकर हम उससे प्रभुता करेंगे, जो प्रभुता कर सकते हैं वो करके लिखा है. அநேகர் பாவத்திலிருந்து அதை விடுதலையாகி ஓய்வு நிலைக்கு போயிட்டாங்க. आज जो कई लोग ऐसे जो विश्राम पाने की அதான் இளைப்பாறுதல் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. वही विश्राम की स्थान. தேவனுடைய சித்தத்தின்படி விளைக்கிறவனோ அதை பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று 1 பேதுரு புத்தகம் 4:2 பேதுரு எழுதுகிறார். प्रभु की इच्छा के अनुसार जीने वाला तो पाप को छोड़कर विश्राम पाएंगे करके वहां पत्रस की पुस्तक में लिखा है. வாசிக்கலாம். पढ़िएगा. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இதுதான் உண்மையான ரெஸ்ட், இளைப்பாறுதல். सच्चाई विश्राम है. நீங்க பாவம் செய்துகிட்டு இருக்கிற வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். உள்ள நீங்க பலவீனமா இருக்கும்பொழுது, ஜப வாழ்க்கை இல்லாமல் இருக்கும்பொழுது, விழிப்பு இல்லாமல் இருக்கும்பொழுது, பிரசுத்தான தொடர்பு இல்லாமல் இருக்கும்பொழுது, சபை ஐக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அதாவது சாத்தான் உங்களை மேற்கொண்டு விடுவான். तो पाप करते रहेगा तो तुम्हारे अंदर मन के अंदर युद्ध होते रहेगा, और जब बीमार में रहेगा या कमजोर रहेगा उस समय पाप को शैतान तुम्हारे पास ले आएगा. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். पाप को छोड़कर विश्राम है. ஓய்வு, மெய்யான ஓய்வு அதானே இளைப்பாறுதல், அதான் ஓய்வு நாள். सच्चाई विश्राम वही है. வருத்தப்பட்டு எல்லாரும் இருந்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுவேன். बहुत से दबे हुए लोगों सब मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा. அதே நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? और उससे तुम पढ़ते हो. சரி, அந்த நிலைக்கு சபை உங்களை உயர்த்தும். और उस स्थिति पे प्रभु आपको ले चले. இறைவனை பற்றிய காரியம், இறைவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார். प्रभु हमसे प्रेम करते हैं. இறைவன் நம்ம மேல அதாவது நோக்கமா இருக்கிறார். प्रभु हम पर ध्यान करते हैं. இறைவன் தம்முடைய மகிமை நமக்கு அருளும்படியாக வாஞ்சியா இருக்கிறார், அருளுகிறார். परमेश्वर उनकी महिमा को हम पाने के लिए वो चाहते हैं. எப்படியும் கொஞ்சம் பேராகிய நம்மையாவது ரட்சித்தாரே தேவன், அதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ठीक है, थोड़ा बहुत तो भी हमें उद्धार किए, लोगों को उद्धार किया करके. உலக மக்கள் கோடி கோடியா நடந்து போறார்கள், அதை பற்றி நாம ஒன்னும் சொல்ல முடியாது, கவலைப்பட முடியாது. दुनिया के लोगों करोड़ों करोड़ों हिसाब से नरक में जाएगा तो कुछ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், उसके लिए प्रार्थना करेंगे. ஆனால் அவர்கள் விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கீழ்ப்படியலை என்றால் அவர்களுடைய கதி அதோ கதிதான். विश्वास के लिए आदि नहीं होएंगे तो उसकी हालत बुरी. இன்றைக்கு இந்து மதத்தை பற்றி பார்க்கிறோம். हिंदू धर्म में देखते हैं யோகாபியாசம், தியானம், அது இது சொல்லி சொல்லி ஆனால் பாருங்க, பெரிய பெரிய யோகா ஆசிரியர்களா செக்ஸ் விஷயத்துல கிட்ட உழந்துகிட்டு கிடக்குறாங்க, அவனால விடுதலை பெற முடியல. योगा करते हैं, कसरत करते हैं, बोल बोल के सेक्स के अंदर गिरा ओढ़ा. விடுதலை இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் உண்டாகும், மற்றபடி காலத்து கொண்டு உண்டாகாது. छुटकारा मात्र यीशु से, बाकी किसी से भी नहीं. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். இயேசு நமக்கு அருள மகிமை மிகவும் பெரிதாகும். यीशु हमारे लिए दिए वो महिमा बहुत बड़ी है. பேதுருவிலே வாசிக்கிற பிரகாரம் पत्रस में पढ़ते हैं. இறைவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே தேவன் நம்மை அதாவது அழைத்திருக்கிறார். परमेश्वर की महिमा को पाने के लिए प्रभु हमें बुलाया है. 5:10 पहले पत्रस 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய போதும், நம்முடைய நித்திய மகிமைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். अपने जो अनंत महिमा के लिए प्रभु हमें बुलाया है. உலகம் முழுவதும் ரட்சிக்க விடாதற்காக நாம் வருத்தம் படுகிறோம், ஜெபம் தான் பண்ணலாம். पूरा दुनिया के लोग उद्धार नहीं पाए, ஆனால் इसके लिए चिंता தீவிரமாய் करते हैं. பிரச்சாரம் செய்ய வேண்டும், நாம் செய்தி அறிவிக்க வேண்டும். हम तेज से प्रचार करना है. இங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்? எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம். इब्रानियों 2 अध्याय இங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்? उधर ऐसा- வசனம் 10. वचन 10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम से நாம் ஆகிய அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சேர்ந்தார். बहुत से पुत्रों को महिमा में पहुंचाने के लिए यीशु मसीह धरती पर आया அப்ப है. தேவனுடைய திட்டம் மிகவும் தெளிவா இருக்கிறது. परमेश्वर की योजना बड़ी நம்முடைய है. சாயலும் நம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். अपने रूपांतर के अनुसार बनाया. மனிதன் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே இருந்து அவன் தேவனாகவே ஆக முடியாது, தேவனை போல ஆகும்படியாகத்தான் அவனை சிருஷ்டித்தார். मनुष्य परमेश्वर की संगति में रहकर परमेश्वर के समानता उसके संगति में होने के लिए ऐसा किया है. அந்த தேவனுடைய சாயல் என்ன என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. उस परमेश्वर के रूप क्या है करके. நீதியும் பரிசுத்தமும் அங்கே நம்ம கொலேசியர்ல பார்க்கிறோம். 3:10 தன்னை சிருஷ்டித்தருடைய அறிவிக்கேற்ற அறிவடைதலும், அதாவது மெய்யான நீதி பரிசுத்தம் பூரண அறிவடைதல், இது தேவனுடைய சாயல். सच्चाई, पवित्र और धर्मी और जो सिद्ध होना, ये परमेश्वर की बातें हैं. பொதுவாக சில பெந்தோஸ்துக்காரர்கள் விசுவாசிகளே ஊழியரே பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கிறாங்க, அறிவே இல்லை, அதாவது சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு ஒரு வேத வசனம் தெரியாது, ஆகிற வளர்ச்சியும் கிடையாது. कुछ बंदे को वाला को अगर आप देखेंगे तो बिल्कुल उसको बुद्धि नहीं, समझ